அன்ஃபேர் எவிக்ஷன்னா திவாகர் போக வேண்டிய ஆள் கிடையாது. சத்தியமா இல்ல, அவன் போனாதான் ரொம்ப நிம்மதியே. பைத்தியக்கார பையன். யார் அந்த பேர் வச்சுட்டு அவன் கையை கட்டி செருப்பால பிடிக்கவே இல்லை. தலையை துண்ட போட்டுன்னு போனோம். சும்மா கிடக்காம டெய்லி வந்து கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதை ஒரு வெளியில இருந்தே பண்ணலாமே. கேவலமா தான் இருந்தது. அதில் இரிட்டேட் ஆச்சு. இந்த சீசனுக்கு கொஞ்சம் மோசம் தான் இருக்கிறதுலே. வந்து 3வது சீசன் மாதிரி எதுவும் இல்லை, வேஸ்ட்டு. திவாகர் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காங்க. கரெக்டு. அவனை வந்து ஃபஸ்ட்டு 2 வாரமே போக வேண்டியது ஆள். இப்போ வந்து இப்போ தான் போயிருக்காங்கிறதே எங்களுக்கே கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. அப்பயே அமுச்சு விட்ருக்கலாம். வேஸ்ட்டு. அது தப்பு. வார்த்தை விட்றாரு, ஜாலியாகவே இருக்க மாட்டுறாரு. ஒரு கலாய்க்கிறாங்க, வினோத்து கலாய்க்கிறாரு. அது வந்து இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு. அது இல்லாமல் டிவி ஷோங்கிற மாதிரி இல்லாமல் எங்கெங்கேயோ ஆமை மாதிரி படுத்துக்கிறாரு. ஸ்விம்மிங் பூல்லேன்னு இதுவரை இந்த சீசனில் யாருமே குளித்ததே கிடையாது. அவர் எப்போதுமே ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கிறத தவிர வீட்டுக்குள்ளே இருந்ததில்லை. அதால் கவர்ச்சி கண்ணின்னு நினப்பு மனசில். நடிப்பு அரக்கன் அது வேஸ்ட்டு. அவன் ஒரு பைத்தியக்கார பையன். இருக்கிறதுலே வந்து அவன் தான் ஒஸ்ட்டு. அது தமிழ்நாட்டு நடிப்பு அரக்கன்ட்டு அவனுக்கு யார் பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரில. அவன் வந்து நல்லாயிருக்கும். அவனை வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. அவனை என்ன ஷோலே எடுக்கக்கூடாது. ஜிபி முத்தைனா போட்டு திட்டிருக்கான். அவர் மறுபடியும் இன்றைக்கி வீடியோ வேறு விட்டுருக்காரு. அது நல்லா தான் இருந்துச்சு. அவன் ஃபஸ்ட்டே போக வேண்டிய 10 நாள் கூட தாண்ட மாட்டான்னு நினச்சேன். இதான் 42 நாள் வந்துட்டான். பரவாயில்ல. அவருக்கு முன்னாடியே வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அவன் எப்போயே போக வேண்டியது. அதான் சொன்னேன், 10 நாளில் 15 நாளில் போக வேண்டியது. எனக்குன்னா சுத்தமாக பிடிக்காது. இப்போ திவாகர் போனதுனால அந்த என்டர்டெயின்மெண்ட் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக இல்லை, அவன் போனால் தான் ரொம்ப நிம்மதியே. பிக் பாஸுக்கே வந்து வெளிச்சமே அவன் போனதுனால தான். அவன் தான் இருக்கிற கேமராலேன்னா அவன் எச்சு துப்பிட்டு அது கண்டதையும் ரீல்ஸ் பண்ணுறேன்ட்டு நம்ம தாலி எடுத்துக்கிட்டு இருந்தான். அது போன வரையும் நல்லது தான், எனக்கு ரொம்ப நல்லது. அவர் போனது எனக்கு, அவர் இருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போன எவிக்ஷன் வந்து நான் ஒரு 12:30 பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் திவாகர் போயிட்டான் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னானே, போயிட்டானா அப்படின்ட்டு மெனக்கிட்டு உட்காந்து 4 வாட்டி 5 வாட்டி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணுறாப்புல. நல்லா இருக்குது. ரோஸ்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. சந்தோஷம்தான். ஏன்னா அவர் இருந்தாலே பிக் பாஸே நல்லா போகாது. சண்டை அப்படிதான் போகுமே. வந்ததே சண்டை போடுறதுக்காக தான் இருக்குன்னு தோணுது. ரொம்ப சண்டை தான் போடுறாரு பயங்கரமா. டாமினேட் பண்ணி பேசுறாரு. அவங்க அங்கே இருக்கிறவங்க இவங்க வந்து இப்படி பண்றாங்க, இவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து சரி பண்றதில்ல, அந்த மாதிரி பேசுறாங்க. நடிப்பு அரக்கன் அப்படின்லாம் சொல்றாரு. யார் அந்த பேர் வச்சுட்டு அவன் கையை கட்டி செருப்பால அவர் நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கவே இல்லை. தலையை துண்ட போட்டுன்னு போனோம். ஆமா, வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு இது. யார் அந்த பேரை வச்சது? யார் அந்த பேரை வச்சது எனக்கு தெரியல. சீசன் 3 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேற எதுவும் பிடிக்காது. அந்த மைக்கு மாட்டீங்க சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக கிளாஷாக தான் இருக்குது. ஃபுல்லாக சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டையிலே போயிட்டுருக்கு. அதான் விஜய் சேதுபதி சார் வச்சு கிளின்னு கிளிக்கிறாரு. அதுதான் நல்லா இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோடு. ஏன்னா அவர் வச்சு நல்லா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுறதுனால அது நல்லா இருக்குது. மற்றபடி பார்க்கறதுக்கு அவ்வளோ இது மாதிரி இல்லை. 3rd சீசன் மாதிரி எந்த சீசன் பீக் வராது. திவாகர் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காரு. ஆமாம், அது ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அவர் எப்படி இவ்வளோ நாள் தாங்கினாருங்கிறது தெரில. ஆனால் அவர் எலிமினேஷன் சரி இந்த வீக் கெஸ்ஸே பண்ணிட்டேன், கண்டிப்பாக திவாகராக தான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லாமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ். அப்போ அவர் போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், சும்மா கிடக்காம டெய்லி வந்து கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அது அவர் வெளியிலேருந்தே பண்ணலாமே, அதுக்கு ஏன் உள்ளே போகணும்? அது பிடிக்கவே இல்லை. அவரே கேமரா முன்னாடி வந்து நடிப்பு அரக்கணும், வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுறது, இந்த கேர்ள்ஸ்ட்டை சிம் படிக்கிறது சுத்தமாக பிடிக்கல அவரை. அதுவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலில் இருக்க ஆளு எல்லார்ட்டையும் போய் வந்து சிம் பண்ணிருக்காரு. ஆரோராட்டை, வியானாட்டை, பார்வா தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா அவங்கள்ட்டையும் அதெல்லாம். அதனால் அது பிடிக்கல அவரை. ஸோ அவருக்கு முன்னாடியே வந்து ரெட் கார்டு கொடுத்து ஹெல்மெட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நான் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சேன். அந்த டாஸ்க்லலாம் அவமதிச்சுட்டு போனார்ல, சரி அவருக்கு கண்டிப்பாக இவர் எப்படி இன்னும் வச்சுருக்காங்க எனக்கு தெரில. சரி நான் மேபி டிஆர்பிக்காண்டி வச்சுருக்காங்க போல் இவங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக போயிருக்க வேண்டிய ஆள் தான் அவர். ஸோ திவாகர்னால கொஞ்சம் பிக் பாஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுன்னா, அவரை வச்சு எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இவர் வினோத் ப்ரோ வந்து அவரை நல்லா ரோஸ்ட் பண்ணார். அந்த பாட்டு பாடுற மாதிரி பண்ணுறது, அதுக்கடுத்து ஆமன்னு சொல்கிறது, யானன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிருந்தார். அதனால தான் என்டர்டெயினாக இருந்துச்சு. மற்றபடி அவர் தனிப்பட்ட மாதிரி பார்த்தா அவர் வேஸ்ட்டு. சும்மா அந்த கேமரா முன்னாடி வந்து நீ ஜூம் பண்ணது அன்றைக்கி இந்த கேமராவெலாம் திருப்பினப்போ எனக்குலாம் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவரை பார்க்காம இப்படி திருப்பினாங்களா, அதெல்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பிக் பாஸ் வந்து எப்படி இருக்குது இந்த சீசன்? கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பசங்களோட பார்க்க முடியாது. நேற்று எலிமினேஷன் பார்த்தீங்களா? திவாகர் நல்லதாக போச்சு. இதனால நல்லதாக போச்சு. அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்ததுங்க. அதையே பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஷோவில் எப்படி பார்க்க முடியும்?
அதனால பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்ணுறாங்க. இந்த தடவை எல்லாருமே அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன தடவை ஹிந்தி பிக் பாஸை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த தடவை பண்ணுறாங்கன்னு தோணுது. இல்லை ஸோ திவாகருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? கேவலமாக தான் இருந்தது. அது மட்டுமே பார்த்தனால இரிட்டேட் ஆச்சு, அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா இப்போ அவர் வெளியே வந்தாலும் வந்து அவருடைய நடிப்பு அறக்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து சத்தியமாக இன்னுமே அவருக்கு சான்ஸ் இரிட்டேட் ஆகிட்டாங்கல்ல மக்கள், பாதி கம்மியாக விழுன்னு தான் தோணுது. அவரோட ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் போயிடுவாங்கன்னு தான் தோணுது அவர். இந்த சீசன் பிக் பாஸ் எப்படி இருக்கு? வாந்தி வர மாதிரி தான் இருக்குது. கண்டஸ்டன்ஸை வந்து இறக்கு தெரியாமல் இறக்கி விட்டுருக்காங்க. அது ஒன்று. எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது. மைண்ட் டிப்ரெஷன் நம்மளுக்கு போயிடுது உள்ளுக்குள்ளே. அதுதான் திவாகர் எலிமினேஷன் எப்படி ஓகே? அவர் ஏன் உள்ளே போட்டிங்கன்னு நான் என்னை ஒரு அரை நாள் பிக் பாஸ்க்குள்ளே விடுங்க, எல்லாரையும் வெளியே துரத்திட்டு நான் இருந்துக்கிறேன் அந்த வீட்டில். அவரெல்லாம் ஏன் உள்ளே போட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அங்கே போய் ரீல்ஸ் தான் போட்டுன்னு இருக்காரு அவர். அடுத்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றி இருந்தார். அதுதான் பண்ணியிருந்தார். மித்தபடி வந்து வேறு எதுவும் பண்ணலையாங்க. இன்னும் ஒன்று, வெளியே யூடியூபர்ஸ்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கும்போது மைக்கை கட்டிட்டு போட்டு விட்டு போயிடுவார். அங்கே அது பண்ண முடியாது. அதனால ஒரு 40 நாளைக்கு அங்கே இருந்தார், அவ்வளோதான். அவர் முன்னாடியே வந்து எலிமினேட் பண்ணியிருக்கணும், ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு உள்ளே வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கிறது அங்கே இருக்கிறவங்க வந்து கொட்டியாவது கொஞ்சம் மாறுவாருன்றதுனால தான் வந்து அவர் ஒரு 2 வாரத்துக்காவது அவரை உள்ளே இருக்கட்டும் தான் நானே நினச்சேன். வச்சு உள்ளே அனுப்பினப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. 100க்கு வந்து 10% மாறி இருக்காரு, அவ்வளோதான். அந்த என்டர்டைன்மெண்ட் கோசமே பார்க்கலாம், பாதி பேர் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் மாதிரி இல்லை. அது பண்ணுறவங்க எல்லாம் அப்படின்னா இவங்க வந்து அவங்க கரெக்ட் பண்ணுறது, அவங்க இவங்கள கரெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அது சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, என் வயசு பசங்க பார்க்குறாங்க. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர் போனதுன்றது கரெக்டு தான். அது ஏன்னா மற்றவங்க வந்து ஒழுங்கத்துற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுவார், மரியாதை கொடுக்காமல் பண்ணுறாரு யாருக்கும். எனக்கு வினோத் நல்லா பண்ணுறாப்புல. வினோத் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து வியானா நல்லா உண்மையை சொல்லுவாங்க. அதுமாரி சபரி கனினா வந்து கொஞ்சம் அப்படியே அது கூட்டமாக ஒன்று சேர்ந்து, ஆமாம், அது அழிவு தான் ஆகணும். வேற பண்ணுறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்காண்டி கொஞ்சம் விளாடணும். அவங்க தனியாக விளாட்றதுக்கு அவங்க ஸ்கில்லுக்காண்டி தான் வந்திருக்காங்க, அவங்க தேவைக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து கனியக்கா அது இதுன்னு பேசிட்டு அவங்க கூட்டு சேர்ந்துட்டு விளாண்டா அப்புறம் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ நல்லாவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும்? அரோரா இல்லாட்டி பார்வதி, அந்த ஜோடியாக ஒன்றா போயிடுவாங்க. ஜோடியாக இருந்தால் இந்த பார்வதியும் சரியில்லை. பார்வதியும் யாராவது ஓட்டு போடாமல் இருந்து வெளியில் அனுப்பி விட்டிங்களா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், பாரு போனால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா திவாகர் வெளியே போனதுக்கப்புறம் பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெளியில் போயாவது 2 பேரும் ஜாலியாக இருக்கணும். வெளியிலையாவது அனுப்பிவிடுங்க, யாராவது இது பார்க்குறவங்க வந்து வெளியில் அனுப்பிவிடுங்க, ஓட்டு போடாதீங்க. இந்த சீசனில் எனக்கு வந்து த்ரிஷால், சபரி, கமர்தம், எஃப்ஜே பிடிக்கும். சரி, சபரியை ரொம்ப பிடிக்கும். ஆமா. சபரி நேத்து அழுதாரு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சைடு எங்களுக்கும் அழுவுது, நாங்களே அழுதுட்டோம். எங்க மம்மி எடுத்துட்டாங்க, நானே எழுதிட்டேன். மம்மி சொல்றாங்க, சி இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனா அப்படின்றாங்க. ஸோ பாருவோட எனக்கு பாருவே பிடிக்காதுப்பா. ஐயோ ஏன்னே தெரியாது, பிடிக்காது. எல்லார்கிட்டையும் சண்டை வாங்கிட்டு தான் சண்டை வாங்குறது தான் வேலையே. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட். பாரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஸோ அவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க. அண்ணன் தங்கச்சி பிரிஞ்சுட்டாங்க போல. பாவம், திரும்பி போயிட்டு வந்தேன். ஸோ பிக் பாஸ்ல கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கம்மியாயிடுச்சு அந்த மாதிரிலாம். ஆமாம், கண்டிப்பா கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து வினோத்தும் திவாகரும் எப்பவுமே நைட்டை தூங்கும்போது, ஏன் சார் கொரட்டை விடுறீங்க, தயவுசெய்து கொரட்டை விடாதையா அப்படின்னு அது ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கும். ஆனால் அவர் இருக்கும்போது ப்ளஸ் அந்த கேமிங்கு, அது கேம் ஆனால் எனக்கு தெரியல. கேம் விளையாடுறாங்களா சண்டை போடுறாங்களா தெரில. நாங்கள் ஃபேமிலி முழுக்கவே பிக் பாஸ் பார்ப்போம். ஆனால் எனக்கு இந்த சீசன் சுத்தமாக பிடிக்கல. எங்கள் ஃபேமிலிக்கே பிடிக்கல. நாங்கள் சீசனாக பார்க்க வேண்டியது, ஆனால் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த சீசன். இந்த வீக் வந்து யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும்? பாரு வந்தால் நல்லா இருக்கும். பாரு, அப்புறம் வேற யார் அதில்? பாரு மட்டும் போடும். பாரு மட்டும் போயிட்டோன்னா அந்த பிக் பாஸ் விளங்கிடும். அப்படிதான். வினோத் ஏன் பிடிக்குன்னா, அவர் கொஞ்சம் நல்ல என்டர்டெய்னிங்காக வச்சிருக்காரு. விக்ரம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லாக தெரிஞ்சாரு, அதனால அவங்க 2 பேரும் பிடிக்கும். ஸ்பீக் வந்து யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும்? பார்வதி போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா கமருதீன் போனால் நல்லாயிருக்கும். பார்வதி இருக்கிறது ஃபுல்லாகவே சண்டையாக தான் இருக்குது. இப்போ கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்கல்ல திவாகர் போனார். பார்வதி போனால் நல்லா தான் இருக்கும். சும்மா இருக்காங்க, சூஷன் ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. பிடிச்சதுன்னு பார்த்தா விக்கி விக்கல்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறாரு, அவ்வளோதான். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு. விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்காங்க? போஸ்ட்
அவங்க ரோஸ் பண்ற விஷயங்கள் ரோஸ் மட்டுமே பண்ணுறாருன்னு தோணுது. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வெறும் ரோஸ் மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. வெறும் ரோஸ் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காரு. யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும்? அவர் அவங்க இன்னும் ஒன்றுமே விளையாடல எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் யாரும் கிடையாது. பார்வதிக்கு அந்த போன வாரம் நடந்த டாஸ்கில் வந்து அவங்களுக்கு அடிபட்டது இல்லையா, அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு பெண்ணை ஒரு லேடிஸை போயிட்டு அவங்க பிடிச்சி தள்ளுறது. என் சப்போர்ட்னா இப்போதைக்கு பார்வதி. ஸோ கம்மிங் வீக் வந்து யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும்? அரோராலாம் 2 வாரமாக வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இது நான் அது சொல்லிடுறேன். திவாகர் போக வேண்டிய ஆள் கிடையாது. அன்ஃபேர் எவிக்ஷன் தான் 2 வாரமாக. பிரவீனும் போயிருக்கக்கூடாது தான். உள்ளே வந்து தண்டத்துக்கு இந்த கிமி, அடுத்து வந்து யார் அரோரா, விக்கல் சிக்ரம் அவரெல்லாம் சும்மா தான் இருக்கிறாரு உள்ளே. போயிட்டு இந்த வாரம் நாமினேஷன் வந்தோடனே தான் அவரோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கிற மாதிரி பார்வதிகிட்ட தான் மெயின் டார்கெட்டாக போகிறாரு. எல்லோரும் சேர்ந்து ஏன் ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறீங்க? சரி, அது பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் நடக்கணும். அது உள்ளே பாதி பேருக்கு சும்மா தான் வெட்டியாக தான் இருக்காங்க. பாதி பேர் வெளியே தள்ளி விட்டிங்கனாலே போதும். எனக்கு போன இதில் வந்து சௌந்தர்யா அவங்கள பிடிச்சிருந்தது. இந்த இதில் வந்து அமித் அவரும் பிடிக்குமா? பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும்? அப்பர்ணா அவங்க கூட ஹெல்மெட் நல்லா தான் இருக்கும். பாருவோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் கிறுக்காக போனாங்க. ரொம்ப நம்ம தான் அங்கே இருக்கிறதுலையே இதுவாக இருக்கோன்ற மாதிரி அறிவு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க.